எல்லோருக்கும் வணக்கம். உங்களை என்னுடைய சேனலுக்கு மறுபடியும் வரவேற்கிறேன். முதல்ல உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ முதல் முறையாக என்னுடைய சேனல் 10,000 வியூஸ் ஒரு 8 டேஸில் கடந்திருக்கு. அதற்காக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ படிப்படியாக 500, 1000, 3000, 5000 அப்படி இருந்து இப்போது 10,000 லெவலுக்கு உயர்ந்திருக்கு. அதற்கு காரணம் நீங்கள் தான். இதை நான் எப்பவுமே இந்த நன்றியோடு இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வியூஸை விட எனக்கு பெரிய சந்தோஷம், திருப்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே ரொம்ப வேல்யூபிளான கமெண்ட்ஸ். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன், ரொம்பவும் கட்டுப்படுறேன். ஸோ உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதை பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜியாக இருந்தது எனக்கு. லைக் வாழ்க வளமுடன், உங்களுடைய பதிவாதி ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நல்லா இருக்கணும், இப்படி நிறைய பேர் வாழ்த்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எனக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏதோ நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம், ஒரு மாறுதல் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதோடு நிறைய பேர் சில கேள்விகளும் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு அப்பப்போவே நான் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு சில குறிப்புகளும் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கு சில பதில்களை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நம்ம என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். மொரோவர் இந்த லாஸ்ட் வீக் வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸ் செஷன் அட்டன் பண்ண உங்கள் அந்த நண்பர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது இல்லாமல் பெய்ட் கிளாஸ் ஜாயின் பண்ண அந்த மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கேள்விகளுக்கு போவோம். ஸோ ஒரு கேள்வியாக நோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு கிளியரான பதிலாக அதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலையே இல்லை, கடன் அதிகமாக இருக்குது, நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி அதை பற்றி கேட்கணும், வேலையை நான் எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்லையா, இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, எந்த மொழியில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த மொழியுமே பிரபஞ்சத்துக்கு புரியாது. பிரபஞ்சத்துக்கு புரிகிற ஒரே மொழி உங்களுடைய உணர்வுகள் தான். ஒரு மனிதன், அவன் யாராக இருக்கும், தமிழனாக இருக்கட்டும், ஒரு கேரளட்டாக இருக்கட்டும், வாட்எவர் இட் மேபி, யாராக இருந்தாலுமே அவங்க ஒரு 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 விஷயம் நடக்குது, அதனால் அவங்க உள்ளுக்குள்ள ஒரு உணர்வுகள் வெளியே வருது இல்லைங்களா? அந்த உணர்வுகள், இப்போ ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு பெரிய வேலை கிடைச்சிருச்சு, ஒரு ஹாப்பியாக இருக்கான்னு வச்சுக்கலாம், சந்தோஷத்தில் வெளிப்படுத்துனாங்க, அந்த உணர்வுகள் தான் பிரபஞ்சத்துக்கு புரியும். ரொம்ப சோகமாக இருக்கான், ஏதோ தப்பு நடந்துருச்சு, அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வெளிவர கோபம், வெறுப்பு, இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் வெளியே போகுது இல்லையா? அதுதான் அந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். அதுக்கு இந்த பிரபஞ்சத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றியே பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் உங்களை சுற்றி உலாவிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாசிட்டிவான எனர்ஜி விடும்போது அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவான ஃப்ரீக்வன்சியை விடும்போது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதோட நிற்காது, அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி சுற்றிக்கிட்டே வரும். கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் மைண்டில் ஃபோக்கஸாக இருங்க. ஓகே, ஒரு பிரச்சனை வருது, ஓகே செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதை உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த அந்த பிரச்சனைக்கே நீங்கள் நன்றி சொல்லுங்கள். என்னை மன்னிச்சது, ஐ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் அப்படின்ட்டு நீங்கள் அதை அப்ரோச் பண்ணிங்கன்னா, டோன்ட் சால்வ் யுவர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எவால்வ் பண்ணுங்கள். அது கூடவே நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கிட்ட நீங்கள் போகும்போது அது உங்களை விட்டு விலகி போயிடும். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். இப்போ நான் வேலை எப்படி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் கேள்வியில் ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ வேலையில் இருந்தாலும், இல்லை ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை வேலையில் இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலுமே கூட சரி, பொதுவாக இந்த கேள்வி யாருக்கெல்லாம் இது தேவையோ எல்லாருமே இது பதிலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போது நீங்கள் வேலையில் இல்லை, உங்களுக்கு வேலை கிடைக்கல, உங்களுடைய ஃபீலிங்ஸ்,
இந்த 4 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. FTBA. ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ஸ், உங்களுடைய உணர்வுகள். உங்களுக்கு வேலை இல்லை, எப்படி இருக்கு? ரொம்ப சோகமா இருக்கு, வெறுப்பா இருக்கு, வீட்டுக்கு போனா ஒரு செக்யூரா ஃபீல் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் எமோஷன்ஸ். என்ன உணர்வுகள் வருதுன்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்னெல்லாம் ஃபீலிங்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் 1 2 3 4 5 எழுதுங்க. ரெண்டாவது, உங்களுடைய தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ்லாம் என்னென்னு வருதுன்னு பாருங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இப்படியே போச்சுன்னா நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன்? எதிர்காலத்தை நினச்சா பயமா இருக்கு, எதுவுமே எனக்கு நான் லக்கியே இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுடைய நம்பிக்கை, அதான் பிலீஃப், எண்ணங்கள். எதெல்லாம் எண்ணங்களும் நம்பிக்கையும் வருதோ அது ஒரு காலத்தில் எழுதுங்க. அண்ட் ஃபைனலாக ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வேலை கிடைக்கல, விரக்தியாக இருப்பீங்க, அதனால காலையில் லேட்டாக எழுந்துப்பீங்க, வீட்டில் பேச சண்டை வரும், அன்னெசரியாக போயிட்டு எங்கன்னா சுற்றுவீங்க. சில பேர் குடிக்கிற பழக்கம் தான், அதை போய் குடிப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஏற்படும் இல்லையா? இது ஆக்ஷன் பார்ட். ஸோ இதுதான் உங்களுடைய கரண்ட் ஆக்ஷன் பார்ட். என்னென்னவோ உங்களுடைய பேப்பரில் எழுதிருங்க. ஸோ இதே மாதிரி எண்ணங்களோடு நீங்கள் சுழண்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது இன்னிலேருந்து வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு பேப்பர் எடுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் 2 நாளில் வேலை கிடச்சிருச்சுன்னு அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வந்துருச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, ஏ ஜாலி. ஸோ என்ன பண்ணுவீங்க? உங்களை ரொம்ப உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னால் எதையும் சாதிக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்பிக்கை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப கிராட்டிடியூடாக இருப்பேன், ரொம்ப என்ன சொல்கிறது, என்னென்ன பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வருதோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். செகண்ட் வந்து தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். உங்களால் என்னால் எதுவுமே சாதிக்க முடியும், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது, இந்த ஹோப்னோப்னோ ஒர்க் ஆகுது, இந்த மார்க்கெட்லாம் ரொம்ப நல்ல மார்க்கெட் தான். இந்த மாதிரி என்னென்ன பாசிட்டிவாக நீங்கள் யோசிப்பீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. லாஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? போய் புது ட்ரெஸ் வாங்குறீங்களா, கோயிலுக்கு போவீங்க, தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசுவீங்க. ஸோ வேலை கிடைக்க போகுதுன்ற ஜாலியாக சுற்றுவீங்க, பார்ட்டி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலை கிடைச்சா எப்படி உங்களுடைய ஃபீலிங்ஸ், தாட்ஸ், பிலீஃப்ஸ், ஆக்ஷன்ஸ் இருக்குமோ அதை ஒரு பேஜில் எழுதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது பழசாக எழுதுனீங்களே அதுதான் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன். அதை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு கசக்கி தூக்கி போட்டுருங்க. ஸோ புதுசாக எழுதுனீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸ். காலையில் தூங்கி எழுந்த போது அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே அதை படிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சா நான் எப்படிலாம் இருப்பேன் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய ஃபீலிங்ஸ் அது வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த யூனிவர்ஸோடைய வைப்ரேஷன்ஸ், யூனிவர்ஸோடைய மேட்ச், அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த வேலைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது வந்து காமன் தான். ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே எமோஷன்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு, நெகட்டிவ் எமோஷன்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு புது எமோஷன்ஸை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் இதை ஒரு வாரத்துக்கு குறைவே இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. ரெண்டாவது கொஷின் போவோம். டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் இன் மை லைஃப். நீங்கள் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது வரலாம் ஒரு வாழ்ந்த காலத்தில் வந்து அவரால் இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னு தான் அர்த்தம். ஓகே, அது நம்ம ரிவர்ஸ் போயிட்டு மாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அக்செப்ட் இட். ஸோ இது முடிஞ்சு போச்சு, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. ஐ வில் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களையே வந்து நேசிங்க. ஸோ பிகாஸ் சில பேர், நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னும் போது அவங்க தன்னையே நொந்துப்பாங்க. அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டே அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்குள்ளேயே ஒரு வெறுப்பு வரும். ஸோ டோன்ட் டூ தட். யூ லவ் யுவர் செல்ஃப், யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களையே நேசிக்க ஆரம்பிங்க, உங்களையே நீங்கள் மதிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் மற்றவங்களும் உங்களை மதிப்பாங்க, மற்றவங்களும் உங்களை நேசிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எமோஷன்ஸை, நெகட்டிவ் எமோஷன்ஸை க்ளீன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வெளியே வரும்போது அது இந்த பிரபஞ்சத்தோட ஒத்த அந்த நேர்மறையான அந்த ஃப்ரீக்குவன்சியோட அட்டாச் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதை பற்றி இன்னும் நீங்கள் ப்ராப்பராக அழகாக கைட் பண்ணி பண்ணணும்னா நம்மளுடைய பயிற்சி வகுப்புகளை ஜாயின் பண்ணி அதை பெனிஃபிட் அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் எந்த ஊர் கேட்டிருக்காங்க. இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ராடக்ட் சென்னை தாங்க. சென்னையிலேருந்து இத்தனை வருஷமாக இருந்தேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே ரொம்ப ஈர்ப்பு எனக்கு. ஸோ அதை பற்றி கற்றுக்கணுன்ட்டு ரொம்ப ஆராய்ச்சி முறையாக அதை போய் கற்றுக்கிட்டு, ஸோ நிறைய என்னுடைய ஆஃபீஸ் வேலைக்கும் சரி,
தென் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே நான் வந்து இந்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்லும்போது அவங்க ரொம்ப 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 பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப திருப்திகரமாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பில் மாற்றம் ஏற்படுற மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே கீப் ஆன் ஸ்டார்ட் ஆகி என் மைண்டில் வந்து இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்களுடைய சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா சில சூசைட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஸ்கில்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியல. அவர் தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த வேல்யூபிள் உயிரை வந்து சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. எவ்வளோ பெரிய பெரிய முதலாளிங்க, கார்ப்பரேட் ஆளுங்க, இந்த காஃபி டே ஷாப் ஓனர் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சம்டைம்ஸ் நியூஸில் கூட பார்ப்போம். அவங்களே கூட தப்பான முடிவுக்கு போயிடறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் நியூஸ் பேப்பரில். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி தெரியாததுக்காக தான். நம்ம படிக்கிறதுக்கு ஸ்கூலில் காலேஜில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எவ்வளோ செலவு பண்ணுறோம். பட் லைஃப் ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு சில ஆயிரமோ அதை கொடுத்து கற்றுக்கிறதுக்கு நம்ம மைண்டு வந்து யோசிக்குது. ஆனால் அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து வாழ்க்கையில் அடிபட்டு ஒரு ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு போகும்போது ஓகே அப்போ தான் இதோட வேல்யூவை அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ கூட அதை ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் அதோட வேல்யூ அவங்களுக்கு அப்பயும் புரியல. ஸோ நீங்கள் அந்த வேல்யூ உங்களுக்கு புரியும் போது உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குறைகாலத்தை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். பட் என்னுடைய சஜஷன் தான், முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா முன்னாடியிலேருந்தே நீங்கள் அதை கொண்டு போகலாம் இல்லையா? அதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டுமே கூட. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, உங்களுடைய அடுத்த குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அடுத்த உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கைடாக இருந்து சொல்லி கொடுக்குறதுக்கும் அது பெரிதும் உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தில் நான் சொல்லும்போது அவங்க மனசு திருப்தி அடையுது. அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதை பார்க்கறதுனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ என்னுடைய கரியரே நான் அதனால தான் இதுலேயே நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்த்து இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப 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 பிளஸ்டாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேள்வி வந்து மனசு குழப்பமாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து மனசு குழப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது யோசிங்க. பல காரணங்கள் இருக்கலாம். அது என்ன காரணன்றது நீங்கள் தான் விழிப்பாக கவனிக்கணும். உங்கள் மனசு குழப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சில டைம்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க எதுக்கு அப்படியே ஒரு டல்லாக என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஆனால் வந்து வருத்தமாக இருப்பாங்க. அவங்களுடைய இன்டர்னல் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். அது என்ன பண்ணணும், அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி நம்ம எடுக்கணும், இதெல்லாம் வந்து பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நம்மளுடைய ஓப்பன் பண்ண வீடியோவே நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு அதையே பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் கீனாக அதை நீங்கள் பண்ணோன்னா வகுப்பு ஜாயின் பண்ணிட்டு பண்ணலாம். வாய்ஸ் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரியலி சாரி ஃபார் தட். ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் வந்து ஒரு 3-4 தடவை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணியும் இது நல்லா இருக்கும்னு தான் கொடுத்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்னை மன்னிக்கணும். ஸோ சீக்கிரமாகவே ஒரு நல்ல செட்டாக மாற்றிடலாம். அது வரலாம் கொஞ்சம் பொறுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் கேஸ் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும், ஃபேக்காக கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, டைவர்ஸ் கேஸோ ஓகே வாட் எவர் இட் மேபி, நீங்கள் அந்த கேஸ் வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உள்ள? இப்போது அந்த கேஸு அதை பற்றி நியூஸ் உங்களுக்கு வருது, அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் போய் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போதே உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் வரும், ஒரு கோபம் வரும், ஒரு வெறுப்பு வரும். இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு வரும் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, டாக்டர் ஹியூலன் கூற்றுப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு க்ளீன் தட் எமோஷன்ஸ். நீங்கள் அதை உட்காந்து அதை யோசிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனைனால எனக்கு உள்ளுக்குள்ளே இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வருது. 1 ஃப்ரஸ்ட்ரேஷன், 2 வெறுப்பு, அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன், 2வது வந்து கோபம், 3வது கவலை, 4வது பயம். இத்தனை எமோஷன்ஸ் உள்ளே வருது. அதை எப்படி க்ளீன் பண்ணலாம், ஓப்பன் அப் மூலயமா எப்படி அதை உள்ளேருந்து எடுக்கலான்றதை பாருங்கள். அது ஃபஸ்ட்டு உள்ளேருந்து எடுங்க. பொறுமையாக எடுக்க 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 உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தினால தானே உங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுது. ஸோ நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த விஷயமே உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அது சீக்கிரமாக எதனா ஒரு வழியில் ஒரு முடிவுக்கு வந்துடும். நீங்கள் நினைக்கிறபடி சீக்கிரமாக அதை ஹாப்பியாக முடிஞ்சிடும். அடுத்தது வந்து ஹவு டு ஸ்பீக் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீங்கள் பேசணுன்னா ஓப்பன் அப் ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லா டீப்பாக பண்ணும்போது உங்களால் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களால் பேச முடியும். அதுக்கப்புறம் கெட் மணி பேக்.
ஸோ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்த பணத்தை நான் எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஸோ என்னோட கேள்வி, ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தீங்க, அதான் உங்களுடைய கேள்வி. பணத்தை உங்களை விட வேற யாரால பத்திரமா பார்த்துக்க முடியும்? இல்லை உங்களை விட மற்றவங்க யார் உங்கள் பணத்தை பெருக்க முடியும்? நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படியே ஈஸியாக கொடுத்துட்டு அதில் அப்படியே அவன் பெருக்கி நமக்கு கொடுப்பான். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ பணத்தை நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் அது இல்லைன்னா கூட என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். இல்லை அது மேண்டட்ரி அப்படின்னீங்கன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் எப்படி பெருக்கணும்னு பாருங்கள். ஸோ இதே தான், இதுக்கு என்ன ஓப்பன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை கொடுத்துட்டீங்க, அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் மனசில் என்ன தோணுது, என்ன ஒரு கசப்பான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் தோணுது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். அதோடைய இன்டென்சிட்டியை பாருங்கள். அது பொறுமையாக உங்களை கொஞ்சம் நாள் பட அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த பிரச்சனை உங்களை அஃபெக்ட் ஆகாது. பணம் அவர்கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்காதீங்க. அதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லலைங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரீக்வன்சி உங்களை திட்டி சண்டை போட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி உங்கள் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி என்னுடைய பணம் எப்படியாச்சும் என்கிட்ட திருப்பி வரணும் அப்படின்னு யோசிங்க. அவர்கிட்ட இருந்து தான் பணம் வரணும்னு கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலேருந்து ஒரு பணம் தேர்ட் சோர்சஸ்லேருந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறது கூட ரெடியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்த மூடிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த சைட்லேருந்து இவங்ககிட்ட தான் பணம் வேணும்ன்ட்டு இங்கேயே நீங்கள் போட்டு உங்கள் ஃப்ரீக்வன்சியை அப்படியே சுழட விட்டுட்டே இருந்தீங்கன்னா, இங்கேருந்து அது கொடுக்க நினச்சா கூட உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரீக்வன்சியை ஹையாக வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. பட் அதனால நீங்கள் இதை போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்த கொஸ்டின் ஹோம் டு சே மை செல்ஃப் ஃபார் யூனிவர்ஸ். ஆமாம், இது ஒரு நல்ல கொஸ்டின். ஓப்பன் நான் யார் எனக்கே சொல்லிக்கணுமா இல்லை யூனிவர்ஸ்க்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த ஓப்பனை உங்களுக்கே சொல்லிக்கலாம். உங்களுக்கே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை இன்டர்னலாக க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து சொல்லலாம், ஐ எம் சாரி மை டியர், ஐ எம் சாரி மை செல்ஃப். பிகாஸ் நீங்கள் தான் அதை க்ரியேட் பண்ணீங்க இல்லையா? அதனால் நீங்கள் உங்கள் மேலேயே கோவப்பட்டிருப்பீங்க. அதுக்காக நீங்கள் உங்ககிட்டயே சாரி சொல்லிக்கலாம். am I really sorry for myself for creating this? am I really forgive myself for creating this? am I really thankful for myself for creating these negative emotions? am I really sorry for myself? am I really love myself for creating these negative emotions? எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்லிட்டு am I ready to release all these emotions கேட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல பலனாக இருக்கும். யூனிவர்ஸ் கிட்டையும் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் உங்களையும் க்ளீன்ஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் ரியலி சாரி யூனிவர்ஸ், ஏன்னா நான் தான் கெட்ட உணர்வுகள் எல்லாம் நெகட்டிவான எமோஷன்ஸ்லாம் வெளியே விட்டுருக்கேன். அதுக்காக ஐ எம் சாரி. என்னை மன்னிச்சு, உங்களோட பவரை தெரிஞ்சுக்காமல் நான் செயல்பட்டதுக்காக என்னை மன்னிச்சுட்டு. நன்றி யூனிவர்ஸ், இந்த அறிவை கொடுத்ததுக்கு நன்றி. ஐ லவ் யூ யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் லைஃப். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. பழகும்போது உங்களுடைய அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் நிறைய வெளியே போகும், ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பேட் ஃப்ரெண்ட்ஷிப் நாட் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்கள் பிரெயின் இருக்கு இல்லையா, பிரெயின் எப்பவுமே நம்ம நினச்சிருக்கோம் பிரெயின் எப்பவுமே லாஜிக்காக தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப பொய். பிரெயின் லாஜிக்காக எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், சிகரெட்லேயே எழுதியிருப்பான், சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த். அது லாஜிக் எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தை கூட தெரியும். ஆனால் அவர் டெய்லி சிகரெட் பிடிப்பார், அவருக்கும் தெரியும் அது. இப்போ லாஜிக்காக அது பிடிக்கூடாது, ஏன்னா உடம்புக்கு கேடுன்னு தெரியும், அப்படியே பிடிக்கிறாரு. குடிப்பழக்கமும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தப்புன்னு தெரிஞ்சோம் நம்ம பண்ணுவோம். காரணம் அது லாஜிக் தெரியாமல் கிடையாது, அதில் உள்ள ப்ளஷர். நம்ம பிரெயினுக்கு ரெண்டு விஷயம் தான் தெரியும், ஒன்று பெயின், இன்னொன்று ப்ளஷர். ஸோ அந்த ப்ளஷருக்காக அது தப்பாக இருந்தாலும் நம்ம பண்ணுறோம். அது உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் சில பயிற்சி கொடுத்து அந்த ப்ளஷரை நீங்கள் பெயினாக மாற்றணும், சரிங்களா? அது பெயினாக மாற்றினீங்கன்னா நீங்கள் அப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும். ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வர முடியும். ஸோ ஆங்ஸைட்டி கண்டிப்பாக உங்களுடைய இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் வர முடியும். இதே தான் நான் சொன்னது தான். அது நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உள்ள என்ன ஃபீலிங்ஸ் தோணுதோ அதை க்ளீன்ஸ் பண்ணுங்கள். அது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது சரியாயிடும். ஹஸ்பண்ட் குடிச்சிட்ருக்காங்க.
ஸோ இது மாதிரி 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறாரு, அவருடைய குடிப்பழக்கத்தை நான் என்ன பண்ணலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தவங்களும், இன்னொருத்தவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி இருக்காரு, அது இல்லாமல் பேட் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவரை போயிட்டு குடிக்காதீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நினச்சி கஷ்டப்படுறத ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டால் எதனா ஆக போதா? கஷ்டப்பட்டால் அவர் திருந்திடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்படுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கஷ்டப்பட்டாலாம் திருந்த மாட்டார். நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் ஹியூலன் கூற்றுப்படி இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா எதுவும் நடக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள், அவர் குடிக்கிறாரு, அவர் உடம்பு கெடுது, இல்லை வேறு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ஜெல்லஸ் ஆகும், ஒரு சமயத்தில் கோபம், வெறுப்பு, ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் உள்ளே வருது இல்லையா? இதை நீங்கள் எல்லா எமோஷன்ஸுமே நீங்கள் கரைங்க, எல்லாமே உங்களை வந்து க்ளீன் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள். டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஏமாற்றம், இந்த துக்கம், இதெல்லாம் நீங்கள் வாங்குற அளவுக்கு நீங்கள் உங்கள் கெப்பாசிட்டி வச்சுக்கிறதுனால தான் அவர் அந்த மாதிரி நடந்துட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காரு. ஒன்ஸ் நீங்கள் இதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளெல்லாம் இடமே இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் அங்கே மாறிடுவார். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்டோடைய கோர். ஸோ அவர் மாறுறாரோ இல்லையோ உங்களுடைய மனப்பக்குவம் எல்லாமே மாறிடும். ஸோ நீங்கள் இந்த மனநிலையில் இருக்கும்போது அவர் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ நீங்கள் வந்து அவரை நினச்சி குறித்து கவலைப்படாமல் உங்களை நினச்சி நீங்கள் யோசிச்சு உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே மாற்றுங்க, உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட்லேருந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஓப்பன் பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா இதுவும் பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு கொஸ்டின். என் பிரதர் வந்து மேரேஜ் டிலே. ஆமாம், என் பிரதருக்கு வந்து மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குது. நடக்க வர மாதிரி வருது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஸோ இதே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு சொன்னோம் தெரியுமா, அதே தான். உங்களுடைய ப்ரேயர் எல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் யூனிவர்ஸ்க்கு புரியாது, உங்களுடைய உணர்வுகள் தான் புரியும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பிரதருக்கு வந்து மேரேஜ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பொண்ணுலாம் நல்லா பேசியாச்சு, டேட்டு வந்து இப்போ வந்து நவம்பரா டிசம்பரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இல்லை ஜனவரியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மாப்பிள்ளை நிச்சயதார்த்தம்லாம் நாங்கள் பண்ணியாச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்குள்ள உள்ள ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஸோ எப்படி இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும், ரொம்ப அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஸோ என்னென்ன உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் வருதோ பாசிட்டிவாக, அதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டா என்னென்ன வருதோ அது ஒரு பேப்பரில் எழுதுங்க. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஓகே இந்த ஓப்பன் பண்ணுறதுனால நல்லா பாசிட்டிவாக நடக்குதுன்றது ஒரு ஒரு தாட்ஸ், ஒரு பிலீஃப்ஸு. கடவுள் இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வரலாம். ஸோ நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வரலாம். உங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன இருக்கும், ஸோ அங்கே வந்துட்டா நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும், சூட் வாங்கணும், என்ன சத்திரத்தை பார்க்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு பேப்பரில் எழுதி இதெல்லாம் பண்ணணும், இங்கே வந்தால் இதை பண்ணணும். ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன மாதிரியே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும், விஷுவலைஸ் பண்ணணும். டெய்லி நீங்கள் அதே மாதிரியே நடந்துக்கணும். என்னடா அவன் ஒன்றுமே நடக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவன் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறானே நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ இதுதான் எல்லா எக்ஸ்பர்ட்டுமே சொல்கிறாங்க. ஆல்ரெடி அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளியே விட 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 என்ன ஆகும், யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த ஃபெலோ வந்து இதுதான் விரும்பலாம், இதை அவங்க கொடுக்கணும் சொல்லிட்டு யூனிவர்ஸ் இஸ் ரெடி டு கிவ். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதம் தான், கோடிங் தான் சரி கிடையாது. ஸோ கோடிங்கை கரெக்டாக மாற்றினீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரியாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை மறுபடியும் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் போடுங்க, பெல் ஐக்கானையும் போடுங்க. ஸோ அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இதில் மற்றபடி கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் மற்றபடி இன்னும் பயிற்சி வகுப்பில் ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 1 செகண்ட் நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு என்னென்னு பண்ணுறது நம்ம பண்ணி வில் டூ தட். அதுக்கப்புறம் என்னுடைய போன வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அதோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு இன்னும் இந்த வீடியோவில் நல்லா மேலும் பயன்பெறணுன்றதை கேட்டு வேண்டிக்கிறேன். ஸோ இன்னும் என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதை உறுதியாக சொல்கிறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி, உங்களுடைய விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி
நம்ம எல்லாமே குரூப்பாக ஒரு யூனிட்டியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி அதை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் வளர, ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி, இந்த 4 இடத்துலையுமே நீங்கள் சிறந்து விளங்க என்னுடைய வாழ்த்துக்கள் யூனிவர்ஸ்கிட்டயே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தத்தாஸ்து. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடை பெறுவது டெல்லி பாபு சம்பந்தம். தேங்க்யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் forgive me. தேங்க்யூ. ஐ லவ் யூ. வணக்கம்.